நெல்லையில் போலி நகைகளை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அடகு வைக்க முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். நெல்லை சிஎன் கிராமத்தைச் சேர்ந்த இசக்கி பாண்டி, அவரது நண்பர் சுப்பிரமணி ஆகிய இருவருடன் அறிமுகமான பால்ராஜ் என்பவர் 40 கிராம் எடை கொண்ட 2 போலியான தங்க வளையல்களை கொடுத்து இசக்கி பாண்டியின் வங்கிக் கணக்கில் அடகு வைத்து கடன் வாங்குமாறு அறிவுறுத்தினார். இதையடுத்து ஜங்ஷன் இரட்டை பாலம் அருகே உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அடகு வைத்து பணம் பெற முயன்ற இசக்கி பாண்டி மற்றும் சுப்பிரமணியை கைது செய்த போலீசார் பால்ராஜ் என்பவரை கைது செய்வதற்காக தேடி வருகின்றனர். RSS பயிற்சி முகாம் நடத்த அனுமதித்ததற்காக பள்ளிக் கல்வித்துறையால் வழங்கப்பட்ட நோட்டீஸை எதிர்த்து கடலூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி டி. வரத சக்கரவர்த்தி வரும் 17ஆம் தேதி இதுகுறித்து அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். ஊழியர்கள் அல்லாத பிற நபர்கள் ஆயுதங்களுடன் பயிற்சி அல்லது அணிவகுப்பு நடத்த அனுமதிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளி விதிகள் குறிப்பிடுகின்றன. பாஜக நிர்வாகி அண்ணாமலையை பாஜக மறந்துவிட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். அண்ணா நினைவு தினத்தையொட்டி பார்த்தசாரதி கோயில் பொது விருந்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, பாஜகவில் அண்ணாமலை என்ன நிலையில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை என விமர்சித்தார். அவர் அந்த கட்சியில் என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவரை பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்றாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்றாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்ற கருத்துக்கள் எங்கிருந்து ஈடுபடுச்சு. தர்மபுரியில் உள்ள குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பெண்கள் மட்டுமே வடம்பிடித்து இழுத்த தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிய தைப்பூச விழாவின் 7ஆம் நாளான இன்று தேர் திருவிழாவில் சிவசுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பெண்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். தேர் வீதி உலா வரும்போது பக்தர்கள் உப்பு, மிளகு, பொறி வீசி தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி வழிபட்டனர். திருச்செங்கோடு அருகே குட்டிமேக்கம்பட்டி பகுதியில் பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமித்து விட்டதாக கூறி பகுதிவாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் இருந்து பிரதான சாலைக்கு செல்ல புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். எமர்ஜென்சி ஒரு வழி பிடிச்சிக்கிச்சு, ஒரு இறந்தவங்களை கொண்டுட்டு போறது கூட இந்த வழியில ஒரு அந்த சொர்க்கராதம் கூட இந்த வழியில போக முடியல. மண்ணா இருக்கு, கல்ல அடிக்கடி மழை பெஞ்சிங்கன்னா நல்லா சேராவே ஆயிருது. அப்ப நாங்க வண்டி நிறுத்திட்டு இந்த தேர் முடிகிற வரைக்குமே தண்ணியில் நாங்க இறங்கி நடந்துதான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு கன்ஃபார்மா ரோடு வசதி வேணுங்கன்னா அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சென்னையில் தியாகராயர் நகரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆயுதப்படை பெண் காவலரின் கணவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். நகைக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வரும் பூபாலன் கடந்த வாரம் வீட்டின் அருகே வசித்து வரும் 15 வயதுடைய சிறுமியை பின்தொடர்ந்து சென்று ஆபாச சைகை காண்பித்து தொந்தரவு செய்துள்ளார். மேலும் நீண்ட நாட்களாக செல்போன் எண் கேட்டும் சிறுமியிடம் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் பூபாலனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்ட பணகுடி அருகே தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்காக ஆபத்தான முறையில் டிராக்டரில் வடமாநில தொழிலாளர்கள் அழைத்துச் செல்லப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வள்ளியூர், பணகுடி, திசையன்விளை உட்பட 7 நகர பஞ்சாயத்துக்கும் களக்காடு நகராட்சிக்கும் வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதற்காக வடமாநில தொழிலாளர்கள் டிராக்டரில் ஆபத்தான முறையில் அழைத்துச் செல்லப்பட்டனர். சென்னையில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட போட்டிகளில் 90 பள்ளி மாணவர்களும் 54 கல்லூரி மாணவர்களும் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு அமைச்சர் மு. சாமிநாதன் சான்றிதழ் மற்றும் காசோலைகளை வழங்கி பாராட்டினார். பேச்சாற்றல் மூலம் தலைவர்களின் சிந்தனைகள் மாணவர்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று அவர் கூறினார். விழுப்புரம் அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் 3 மாதங்களில் உயிரிழந்த விவகாரத்தில் கணவர் மற்றும் அவர் குடும்பத்தினர் மீது கைது நடவடிக்கை எடுக்க கோரி விசிகாவினர் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
அழகப்பா சமுத்திரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய தேவஜெசி பிரியா என்பவர் விழுப்புரம் அருகே சொர்ணாவூர் மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த வசந்தகுமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் தேவஜெசி பிரியா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பெண் வீட்டார் புகார் அளித்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டை பஜார் சாலையில் 72 லட்சம் ரூபாய் மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்டுள்ள சென்னை தொடக்கப்பள்ளி கட்டடத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயில் தெருவில் அமைக்கப்பட்டிருந்த மின் விளக்குகளையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். 142வது வார்டு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தியின் மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒன்றிய அரசு 100% அந்நிய முதலீடுகளுக்கு அனுமதி கொடுத்து ஆலமரம் போல் உள்ள எல்ஐசியை அடிக்கக்கூடாது என தஞ்சையில் நடைபெற்ற 12 மாவட்டங்களைச் சேர்ந்த எல்ஐசி முகவர்கள் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நம்முடைய மத்திய அரசும் சரி அனைத்து அரசுகளும் எல்ஐசியை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். நம்முடைய தாய் நிறுவனமான எல்ஐசி நன்றாக இருந்தால் தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வலிமையடையும். அதனால் அந்நிய முதலீடுகள் வருவது என்றால் எல்ஐசியுடைய பங்குத்தொகை மிகவும் குறையும், வலிமை குறையும், சரியான நேரத்துக்கு பாலிசிதாரருக்கு போனஸ் கொடுக்க முடியாது என்று பல்வேறு பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். எல்ஐசி பெண் முகவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் வடக்கு குடியிருப்பு பகுதியில் பெண்கள் காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தினர். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை என்றால் தங்களது வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைத்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். நாங்க ஆம்பளைகள்கிட்ட சொன்னா நாங்க வேலைக்கு போமா உங்களுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுப்போமான்னு எங்க பொண்ணு வருஷம் போக பயப்படுதுங்க. ரொம்ப தூரம் போய் அல்றாப்புல இருக்கு, தண்ணியே கிடைக்காம நாங்க நின்று தவிக்கிறோம். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை ஒரு நாள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.